ஓம் முருகா போற்றி. எல்லாரும் சுயநலமாக இருப்பீங்க. பட் தம்பி வந்து முருகை பக்தியில் முருகனையே மிஞ்சிட்டாப்புல. அவர் ஏன் அப்படிங்கிற நீங்களே கேளுங்க. தம்பி பாத யாத்திரை வர்றீங்க இல்லையா, என்ன வேண்டுதல் தம்பி உங்களுக்கு? முருகனுக்கு வந்துட்டு கல்யாணம். முருகனுக்கு கல்யாணம் ஆகணுமா? ஆல்ரெடி ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு சாமி. மொத்தம் 6 படை இருக்கு. அதுல 3 பிரான்ச் காலியா இருக்கு. மீதி 3 பிரான்ச் முருகர் வள்ளி தெய்வானே ஃபில் பண்ணாங்க. மீதி 3 பிரான்ச் ஃபில் பண்றதுக்கு வந்துட்டு மறுபடியும் 3 கல்யாணம் பண்ணணும். ஓ, அவருக்கு ஒர்க் ஸ்ட்ரெஸ் வந்து கம்மி பண்ணணும்னு நினைக்கிறீங்க. தம்பி என்ன சொல்றாருன்னா, முருகனுக்கு மொத்தம் 6 படை இருக்குது. 6 படையில வந்து வள்ளி தெய்வான முருகன் 3 பேர் 3 பிரான்ச்சை மெயின்டைன் பண்றாங்க. மீதி 3 படை வந்து ஃப்ரீயா இருக்குது. ஏன் சாமி உங்களுக்கு எது நீங்க வேண்டிக்கலையா? என்ன வேண்டிருக்கீங்க? 2 கல்யாணம் ஆகணும். உங்களுக்கு 2 கல்யாணம்? எதுக்கு சாமி? எனக்கு ஒண்ணு எங்க அம்மா அப்பா பாத்துக்கிட்டு. ஓ, உங்களுக்கு ஒண்ணு உங்க அம்மா அப்பா மெயின்டைன் பண்ணிக்க. ஓ, சண்டை வராம இருக்கணும்ன்றதுக்காக. மருதமலை முருகா, உனக்கு இருக்கிற கோமணத்தையும் இல்லாம பண்றதுக்கு கெதியோட கிளம்பி இருக்கிறாங்க. கோமண உசார் முருகா.